12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கல்லூரியில போய் சேரணும்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களே உங்களுக்காக குறைவான கட்டணத்தில் படிப்பதற்காக எண்ணற்ற பாடப்பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இந்த வீடியோல அந்த பாடப்பிரிவுகளை பத்தி பார்க்க போறோம். அதுல குறிப்பா பொறியியல் படிப்புகளை பத்தியும், துணை மருத்துவ படிப்புகள் பேராமெடிக்கல் கோர்சஸ் பத்தியும், வெட்டினரி சயின்ஸ் எனப்படக்கூடிய கால்நடை மருத்துவ படிப்புகளை பத்தியும், அக்ரிகல்ச்சர் மற்றும் பிஷரிஸ் போன்ற படிப்புகளை பற்றியும், சட்டம் சார்ந்த படிப்புகளை பற்றியும், இதனோடு மெடிசன் கோர்சஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுலேயே குறிப்பா இந்த பாடப்பிரிவுகளை தமிழ்நாட்டுக்குள்ள வழங்கக்கூடிய கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கறத பத்தியும், எந்தெந்த பிரான்ச்சஸ்ல மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு இருக்கின்றது, அட்மிஷன் எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது, இது போன்ற கோர்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்சஸை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் தேவைப்படும் என்பது பற்றியும், இந்த கல்லூரிகள்ல படிக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் என்னென்ன என்பன பற்றிய முழு தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ லென்த்தியா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு கோர்சஸையும் தனித்தனி வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போறோம். அனைத்து வீடியோக்களையும் நீங்க கட்டாயம் பாருங்க. பார்த்து விட்டு தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த ஒரு கோர்ஸை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியிலே சென்று படித்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு கோர்சஸை பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு படிப்பு அப்படிங்கறது பொறியியல் படிப்புகள். இந்த பொறியியல் படிப்புகளை படிக்கணும்னா மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த 3 பாடங்களை எடுத்து படித்திருக்க வேண்டும். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள 494 பொறியியல் கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கண்ட்ரோல்ல செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களை நிரப்புவதற்காக டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டியோடு இணைந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEA என்ற ஒரு கலந்தாய்வின் மூலமாக இந்த இடங்களை நிரப்புகின்றார்கள். இப்ப மாணவர்கள் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதத்தில் பெற்ற கட் ஆஃப் மதிப்பெண்களின் அடிப்படையில தான் இந்த கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இப்ப மாணவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் அப்படிங்கிறது வரலாம். கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்றது? மாணவர்களை, நீங்கள் இயற்பியலில் பெற்ற மதிப்பெண்களை 50க்கும், வேதியியலில் பெற்ற மதிப்பெண்களை 50க்கும், கணிதத்தில் நீங்கள் பெற்ற முழு மதிப்பெண்களோடு சேர்க்கின்ற பொழுது 200 மதிப்பெண்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது. அப்ப இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களின் அடிப்படையில தான் அந்த கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறுகின்றது. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில என்னென்ன பிரான்ச்சஸ்ல மாணவர்கள் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் 2 ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது 4 வருடம் படிக்கக்கூடிய BE BTech படிப்புகள். செகண்ட் ஒன் அப்படிங்கிறது 5 வருடம் பிராக்டிக்கல் நாலேஜோடு படிக்கக்கூடிய BE சாண்ட்விச் படிப்புகள் அப்படிங்கிறது. இது கூட எண்ணற்ற பிரான்ச்சஸ்ல மாணவர்கள் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், Computer Science and Engineering, Electronics and Communication Engineering, Electrical and Electronic Engineering, Industrial Engineering, Mining Engineering, Printing and Packing Engineering, Manufacturing Engineering, Geoinformatics, Biomedical Engineering, Mechanical Engineering, Chemical Engineering, Food Technology, Leather Technology, Information Technology, இது கூட Petroleum Engineering and Technology, Textile Technology, Rubber and Plastic Technology, Robotic and Automation போன்ற எண்ணற்ற பிரான்ச் நீங்க பொறியியல் படிப்புகளை படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை அண்ணா யூனிவர்சிட்டி வழங்கி கொண்டிருக்கின்றது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான பொறியியல் கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப மாணவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 494 கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு இருக்குது. அதுல மிக குறைவான கட்டணத்துல பொறியியல் படிப்பை வழங்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள் 11 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்க இந்த அரசு பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரை உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 2000 ரூபாய் அளவுலதான் இருக்குது. நீங்க இதர ஃபீஸஸ் எல்லாம் சேர்த்தனீங்கன்னா உங்களுக்கு 12000 ரூபாய் தான் ஒரு வருடத்துக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்ப மிக குறைவான கட்டணத்துல நீங்க பொறியியல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான இடம் அப்படிங்கிறது அரசு பொறியியல் கல்லூரிகள் தான். இங்க குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஒரு தரமான கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இங்க படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான சம்பளத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. இந்த வரிசையில தான் PSG, CIT, தியாகராஜா போன்ற அரசு நிதி உதவி பெறக்கூடிய கல்லூரிகளும் தமிழ்நாட்டுல மாணவர்களுக்கு பொறியியல் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 கல்லூரிகளையும் பார்த்தீங்கன்னா பொறியியல் கல்லூரிகளை டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கின்றது. இந்த வரிசையில அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய 4 டிபார்ட்மெண்டல் யூனிவர்சிட்டிஸும் பொறியியல் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுல அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் இந்த கல்லூரிகள் NIRF ரேங்கிங்ல டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கின்றது. இந்த கல்லூரிகள்லையும் நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 32,000 ரூபாய் என்ற அளவுல இருக்குது. இந்த கல்லூரிகளினுடைய வரிசையில 16 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கல்லூரிகளும் தமிழ்நாடு முழுக்க அந்த பொறியியல் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு கல்லூரியும்
தங்களிடம் இருக்கக்கூடிய 100% இடங்களை இந்த டிஎன்இஏ கலந்தாய்வின் மூலமாகத்தான் நிரப்புகின்றார்கள். சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஷிப்பட் எனக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியும், சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிக்ரி எனக்கூடிய அந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேம்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியும் தங்களிடம் இருக்கக்கூடிய 85% இடங்களை இந்த டிஎன்இஏ கலந்தாய்வின் மூலமாக நிரப்புகின்றார்கள். இந்த கல்லூரிகள் எல்லாம் மிக மிக குறைவான அளவுல தான் உங்களுக்கு கல்வி கட்டணம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதிக எண்ணிக்கையில செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள் காணப்படுகிறது. இந்த செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள் 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு அட்டானமஸ் கல்லூரி, நான் அட்டானமஸ் கல்லூரி. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிற ஐயம் மாணவர்களுக்கு இடையில வரலாம். இதுல எதுல படிச்சா அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமும் மாணவர்களுக்கு இடையே வரலாம். சோ இது சார்ந்த விளக்கங்களை நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மாணவர்களே, நீங்க அட்டானமஸ் கல்லூரிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 89 கல்லூரிகள் இருக்கு. நான் அட்டானமஸ் கல்லூரிகள் 367 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. பைனான்ஸ் கல்லூரிகள் இருந்து அரசு ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மைனாரிட்டி கல்லூரிகளை பொறுத்தவரை உங்களுக்கு 50% இடங்கள் அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைக்கும். நான் மைனாரிட்டி கல்லூரிகளை பொறுத்தவரை உங்களுக்கு 65% இடங்கள் அப்படிங்கிறது அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப இந்த கல்வி நிறுவனங்கள்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு இந்த கல்வி நிறுவனங்கள்ல போய் சேரக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரியினுடைய தரத்தை பொறுத்து ஃபீஸை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது 50,000 ரூபாயிலிருந்து 87,000 ரூபாய் வரையில இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களுக்கு தான் இந்த டிஎன்இஏ கலந்தாய்வு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருஷம் கலந்தாய்வுல எவ்வளவு இடங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க லாஸ்ட் இயரை பொறுத்தவரை 446 கல்லூரிகள் இந்த கலந்தாய்வுல கலந்து கொண்டார்கள். அந்த கல்லூரிகளில் இருந்து அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைத்த இடங்களினுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 1,54,278. இந்த வருஷம் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. ஏஐசிடியினுடைய புதிய நாம்ஸினுடைய அடிப்படையில அதிகப்படியான கல்லூரிகள் தங்கள் கல்லூரிகள்ல இடங்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப எக்ஸாக்டா எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு உண்டான நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சீட் மேட்ரிக்ஸை பார்த்தா தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் இந்த 1,54,278 அப்படிங்கிற இந்த எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதல் இடங்கள் இந்த வருட கலந்தாய்வுல இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப மாணவர்களுக்கு இவ்வளவு இடங்கள் இருக்கின்ற போது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சேர வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது கிடையாது. அவசர கதியில அட்மிஷன் போட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. நீங்க இந்த கலந்தாய்வுல கலந்து கொண்டு நீங்க கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்களுக்கான எண்ணற்ற பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுல முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா, அரசு பள்ளிகள்ல 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க கலந்தாய்வின் மூலமாக நீங்க கல்லூரிகள்ல போய் இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில முழு கல்வி கட்டணத்திலிருந்து உங்களுக்கு விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 50% கன்செஷன் கிடைப்பதற்கும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்திலிருந்து குறிப்பிட்ட சதவீத விலக்குகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. குறைவான கட்டணத்துல போய் பொறியியல் படிப்புகளை படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கு. லாஸ்ட் இயர்னுடைய நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 5/5/2023 அன்னைக்கு வந்துருந்துச்சு. இந்த வருடமும் மே 1 மற்றும் 2வது வாரத்துல வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கலந்தாய்வு சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க இந்த TNEA online.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்ப மாணவர்களே, இவ்வளவு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையில நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கல்லூரிகள்ல நல்ல பாடப்பிரிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்ப மாணவர்களுக்கு இந்த இடத்துல மற்றும் ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கு கட் ஆஃப் மார்க் குறைவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது, எனக்கு நல்ல கல்லூரியில இடம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. மாணவர்களே, இந்த கவுன்சிலிங்ல முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த சாய்ஸ் ஃபில்லிங். ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி நீங்க வகுத்து கொண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுகின்ற பொழுது விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களை அடங்கிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம அடுத்து போஸ்ட் பண்ண போறோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்றப்போ நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எனவே மாணவர்களை, இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்க ஒரு நல்ல கல்லூரியில போய் நல்ல ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம அடுத்த வீடியோல மருத்துவம் சார்ந்த படிப்புகளை பற்றியும், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரி மற்றும் லா படிப்புகளை எல்லாம் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் முக்கியமான ஒரு டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.